ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு கிறிஸ்பியா பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து உருகினதும் 3 பெரிய வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நடுவில் 3/4 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மிக்சியில் பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வாழைப்பழம் நெய்யில் நல்லா வதங்கி வரணும். நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் பொடிச்ச சர்க்கரையும் ஏலக்காய் தூளையும் இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காத வரை சிம்மில் வச்சு கைவிடாம கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ இந்த பதத்தில் 2 டீஸ்பூன் துருவின தேங்காய், 1 கப் பிரெட் க்ரம்ஸையும் இதோட சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற வாழைப்பழ கலவையை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இதை மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு ஒரு பால்ஸாக அதில் இறக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. நீங்கள் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஈஸியாகவும் செய்யக்கூடியது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.